அவன் என்கிட்ட நிறைய சொன்னான். நீ யார அதிக நேசிக்கிறியோ அவகிட்ட கோவப்படு, அவளை திட்டு, சண்டை போடு, ஆனா அக்யூஸ் மட்டும் பண்ணாதுன்னு சொன்னான். ஏன்னா அவனும் காதலிச்சுட்டு இருந்த பொண்ணை அக்யூஸ் பண்ணிருக்கான். அதனால அவனை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாலாம். திரும்ப வரவே இல்லையா. அவன் அழுதுகிட்டு இருந்தான். இதுக்கு முன்னாடி நான் அவனை அப்படி பார்த்ததே கிடையாது. யாரை நீ அதிகமா நேசிக்கிறியோ அவங்களுக்கு எப்பவுமே மரியாதை கொடுன்னு சொன்னா. நம்பிக்கை வேணா. உன்னுடைய உயிரோட அவளோட உயிர் கலந்திருக்குங்கிறத நீ என்னைக்கு மறந்துடாத. அவங்களுக்கு அடிபட்டா உனக்கு வலிக்கணும், அதுதான் பாசன்னு சொன்னான். He was drunk. குடிச்சதுக்கு அப்புறம் ஒருத்தன் எப்பவும் பொய் சொல்லவே மாட்டான். ஒருவேளை அவனுக்கும் தனுவுக்கும் நடுவுல பெரிய சண்டை நடந்திருக்குமோன்னு எனக்கு தோணுது. ஆனா நேத்து வரைக்கும் நல்ல கப்பல் மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. மத்தவங்க முன்னாடி அவன் நடிக்கிறான். அவங்களுக்கு நடுவுல காதலே இல்லைன்னு நினைக்கிறேன். அவன் வேற ஒரு பொண்ணை பத்தி பேசுற மாதிரி இருந்துச்சு. someone else. ஆனா பழைய ரிலேஷன்ஷிப் காலப்போக்குல கண்டிப்பா மறந்து போயிடுமே. எந்த பர்சனா இருந்தாலும் இத்தனை நாளைக்கு அந்த பொண்ணை நினைச்சுக்கிட்டு வாழ மாட்டான். சீரியஸா சொல்றேன், அவன் அந்த பொண்ணை ரொம்ப காதலிச்சிருக்கான். நீ அவன்கிட்ட பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஏன் பேசுறேன்? எல்லா பிரச்சனைக்கும் உன்கிட்ட சொல்யூஷன் இருக்கும் பிரக்யா. உன்னை விட தெளிவான ஒரு பர்சனை நான் பார்த்ததே கிடையாது. நீ எனக்கே சில நேரங்கள்ல சரியான வழியை காட்டிருக்க. அபி ஒரு எமோஷனலி broken soul-ஆ இருக்கா. He needs someone help right now. You know, என்னால பாட்டு பாட முடியும் அண்ட் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். 1000 பேருக்கு முன்னாடி என்னால ஸ்டேஜ்ல பேச முடியும். ஆனா என்னுடைய எமோஷன்ஸ் என்னன்னு எனக்கே தெரியாது. என்னால அவன்கிட்ட பேசவே முடியாது. அதோட நீ அவனுக்கு பேசி புரிய வச்சனா அவன் கண்டிப்பா புரிஞ்சுப்பான்னு நினைக்கிறேன். உன்னால அவனுக்கு உதவ முடியும். Oh no! Varma's file. Excuse me. குடும்பத்தை இப்படி அவமானப்படுத்திருக்க. உனக்கு கொஞ்சம் கூட வெக்கம் இல்ல? வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட நான் இன்னொரு பையனை காதலிக்கிறேன்னு எந்த தைரியத்துல சொன்ன? அம்மா, எனக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னு உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன்ல. ஆனா நீங்க தான் என்ன வற்புறுத்துறேனா? அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்? வலுக்கட்டாயமா இழுத்து உன்னை மண்டபத்தில் போய் உட்கார வச்சேனா? இல்ல இல்ல. அட, உனக்காக ஒரு நல்ல வரனை கொண்டு வந்தேன். நல்ல பையனா இருக்கா, அதனால வந்து பாருன்னு தான் நான் உன்கிட்ட சொன்னேன். ஆனா நீ அந்த ஸ்டூபிட் தருண, நீ நாங்க சொல்றது முக்கியம் இல்ல, அவன் தான் உனக்கு முக்கியம் போயிட்டான்ல. இப்ப இருக்கிற பசங்க எல்லாம் பெத்தவங்க சொல்றதை கேட்கறதே கிடையாது. லவ் பண்றவங்க சினிமால வர மாதிரி நல்லா இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. படத்துல பாக்குற மாதிரியே ரியல் லைஃப்லயும் இப்படிதான் இருக்கும்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா நேஹா, இது பாருமா, இது சினிமா கிடையாது. இது உண்மையான வாழ்க்கை, ரியல் லைஃப். நானும் அவனை ரியலா தானமா காதலிக்கிறேன். I love him. கடவுளே, என்ன பண்றது? உனக்கு எப்படி புரிய வைக்கிறது? இங்க பாரு, நான் சொல்றது கேளு. என் கண்ணை பாரு. நான் உன்னை பெத்து எடுத்திருக்கேன். நான் உன்னோட அம்மா. உன்னை விட உனக்கு எது நல்லதுன்னு எனக்கு தெரியும். நான் உன் வாழ்க்கையை அழிக்க விட மாட்டேன். நீ பேசாம என் கூட வா. இப்பவே வா. நீ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட இப்பவே மன்னிப்பு கேளு. அவங்க கிட்ட நீ சொன்ன விஷயம் எல்லாம் பொய்ன்னு சொல்லிடு நேஹா. சொல்லிடு. நான் ஏதோ தெரியாம சொல்லிட்டேன்னு சொல்லிடு. நீ அட, நான் சொல்றது உனக்கு கேக்குதா இல்லையா? அவங்க கிட்ட மன்னிப்பு கேப்பியா இல்லையா? மாட்டியா? கேட்க மாட்டேன். என்ன திமிரு உனக்கு? வாட்? என்னாச்சு? அப்பா, நம்ம பெங்களூர் ஃபேக்டரியில நெருப்பு பிடிச்சிருச்சான். என்ன? நான் உடனே அங்க போகணும். இதனால நமக்கு எவ்வளவு பெரிய நஷ்டமாகும். அந்த ஃபேக்டரியில ஏற்கனவே நமக்கு ப்ராஃபிட் வரல, லாஸ்ல தான் போயிட்டு இருக்கு. இப்ப இந்த விஷயத்துல லாஸ் ஆயிட்டா நம்மளால சமாளிக்கவே முடியாது.
அங்க இந்த பிரச்சனையை பார்த்துக்க யாருமே இல்ல. நம்ம 2 பேரும் உடனே இங்கிருந்து போயாகணும். நீ என் கூட வா, இல்லாட்டி என்னால ஹேண்டில் பண்ண முடியாது. ஹலோ பெங்களூர் போறதுக்கு உடனே 2 டிக்கெட் புக் பண்ணு. ஃபர்ஸ்ட் ஃபிளைட் எதுவா இருந்தாலும் சரி. ஓகே? ஆமா, உடனே கிளம்பணும். என்ன என்னது என்னது நீ நகரன்னு சொல்றல்ல. இதுல என்ன இருக்கு? நான் சொல்றத புரிஞ்சுக்க மாட்டேல்ல. நீ இப்பவே என் கூட வா, உங்க அப்பா கிட்ட போய் பேசலாம். நான் உடனே உன்னை இங்க இருந்து உன் ஹாஸ்டலுக்கு திரும்ப அனுப்பிடுறேன். வேண்டாம் வேண்டாம்மா, ப்ளீஸ் என்ன அனுப்பாதீங்க. நானும் தருணும் உண்மையா காதலிக்கிறோம். நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். சரி, நீ எங்க இருப்ப? நான் அவன் கூடவே இருக்கேம்மா. என்னால அவனை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்கம்மா. நேஹா, ரொம்ப சின்ன பொண்ணுமா. வாழ்க்கைனா என்னன்னு உனக்கு தெரியாது. வாழ்க்கைனா எப்படி வாழணும் அதை நீ தெரிஞ்சுக்கோ. நீ என் கூட வா. வா. வேண்டாம்மா, ப்ளீஸ் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்கம்மா. என்ன ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. உனக்கு எப்படி புரிய வைக்கிறது? நான் உன் பேச்சு கேட்க போறதில்ல. நீ என் கூட வா. அம்மா சொல்றது கேளு. என் கூட வா. அம்மா ப்ளீஸ் வா. அம்மா என்ன விடுங்க. சொல்றது கேளு. வேண்டாம்மா. புரிய மாட்டேங்குது. நேஹா, நேஹா, கதவை திறம்மா. வண்டியை போன்லயே வச்சுட்டு வந்துட்டேனே. கிங்கோட கார். கிங் இங்க என்ன பண்றான்? அதுவும் நேஹா ரூமுக்கு கீழே இருக்கு. கிங் இவ்வளவு தூரம் வந்திருக்கான்னா எதுக்காக எங்களை பார்க்க உள்ள வரல? நீயா? ஆமாம், நான் தான். நீ இங்க என்ன பண்ற? அது ஆக்சுவலி நான் எங்க ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக தான் இங்க வந்தேன். அப்படியா? கிங் இன்வைட் பண்ணணும்னு நினைச்சிருந்தா ஸ்கூல்லயே சொல்லிருப்பாரு. பட் எனிவேஸ், கார்டை கூட நான் கொடுத்துட்றேன். கார்டு. யா. என்னாச்சு? நான் இன்விடேஷன் கார்டை வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன். நீ யாரையோ காதலிக்கிறியோன்னு தோணுது. நேஹா, நீ எங்க இருக்க? அதனாலதான் உன்னோட கவனம் வேலையில இல்ல. பரவாயில்ல, டோன்ட் வரி. நான் இந்த விஷயத்தை கிங் கிட்ட சொல்ல மாட்டேன். நீயா சொல்லாத வரைக்கும் உன்னோட சீக்ரெட் என்கிட்ட சேஃபா இருக்கும். டேக் கேர். நேஹா, 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 கதவை திறம்மா. நேஹா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எங்க போனாங்க? அவங்கள விடு. இந்த நேஹா எதுக்காக கதவை லாக் பண்ணிருக்கா? இங்க என்னதான் நடக்குது? நேஹா, என்ன நடக்குதுங்க? நேஹா வந்திருக்காளா? ஆமா. மைதிலி அண்ணி எதுக்கு கத்துறாங்க? நானும் இப்பதான் உள்ள வரேன் அபி. வா போய் பார்க்கலாம். நேஹா, நீ எதுக்கு கதவை சாத்திக்கிட்ட? நேஹா, நேஹா, கதவை திறம்மா. மைதிலி, என்னமாச்சு? இந்த பாட்டி நேஹா கதவை உள்ள லாக் பண்ணிக்கிட்டா. அவ நீ ஏதாவது ஒண்ணும் பண்ணி பயப்படாத. பயமா நான் இருக்கு. கூப்பிடுறேன். அண்ணி, நேஹா, அண்ணி என்னாச்சு? நேஹா கதவை நேஹா திறக்க கதவை மாட்டேங்கிறா. திறக்க மாட்டேங்கிறா. என்னாச்சு அண்ணி? எதுக்காக அவ கதவை லாக் பண்ணிருக்கா? தெரியல ஆலியா. கதவை திற. நேஹா, கதவை திற. என்னாச்சு அண்ணி? அபி, நீ நல்லவேளை வந்துட்ட. நேஹா கதவை சாத்தி உள்ள போட்டுக்கிட்டா. அவ ஏதாவது பண்ணி பாலும் எனக்கு பயமா இருக்கு. நீ சொன்னா அவ கேப்பா. அண்ணி, நீ நீங்க அவகிட்ட கொஞ்சம் பேச. பொறுமையா இருங்க. ப்ளீஸ் பொறுமையா இருங்க. ஒன் செகண்ட் நான் அவகிட்ட பேசுறேன். நேஹா, நேஹா, இட்ஸ் மீ. உன் மனசுல என்ன இருந்தாலும் சரி, அதை என்கிட்ட சொல்லு. ஓபன் தி டோர். பப்ளி, ஓபன் தி டோர். என்னன்னா இது? அவ கதவை திறக்க மாட்டேங்கிறா. நேஹா, இதுக்கப்புறம் யாரும் உன்னை கல்யாணத்துக்காக ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. வெளியில வா. கல்யாணமா? அவளை மாப்பிள்ளை வீட்ல இருந்து பார்க்க வந்திருந்தாங்க.
எனக்கு மாப்பிள்ளைய பிடிக்கலன்னு சொல்லிட்டா. அவளுக்கு இன்னும் கல்யாண வயசே வரல. என்ன நீங்க அபி ஏதாவது பண்ணு. கல்யாணம்னா விளையாட்டா போச்சுன்னு நினைக்கிறேன். நேஹா முதல்ல கதவு தர. நான் அபி. நேஹா யாரும் உன்னை கல்யாணத்துக்காக ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. நீ கதவு தர. நேஹா கதவை தர. நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. ஜஸ்ட் ஓபன் தி டோர். நேஹா கதவை தர, இல்லனா கதவை உடைச்சிருவேன். உடைச்சிரு, கதவை உடைச்சிருப்பா. நேஹா கடைசியா சொல்றேன். நீங்க எல்லாரும் பின்னாடி போங்க. நேஹா நீ கதவு கிட்ட இருந்தனா பின்னாடி போயிடு. நேஹா 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 நீ எங்கமா இருக்க? கடவுளே, ஒருவேளை இவ ஏதாவது பண்ணிக்கிட்டாளா? நேஹா நேஹா அபி இது பாரு. இந்த பொண்ணு என்ன பண்ணி வச்சிருக்கா? வீட்டை விட்டு ஓடி போயிட்டா. அபி இதுக்காக தான் நான் பயந்தேன். எனக்கு முன்னாடியே தெரியும். இதுக்காக தான் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன். இப்ப ஓடி போயிட்டா பாரு. அந்த பையன் கூட தான் அவ ஓடி போயிருக்கா. நான் அந்த பையனை பார்த்தேன். அவ வீட்டுக்கு கீழே தான் நின்னுட்டு இருந்தா. அபி அவ வண்டி கலர் சில்வர் கலர் காரா? சில்வர் கலர் கார்ல தான் வந்தா. ஆனா அது கிங்கோட காராச்சு. இல்ல பிரபா, நீ தப்பா நினைச்சு பேசிட்டு இருக்க. அது கிங்கோட கார் இல்ல, தருணோட கார் தான். எனக்கு தெரியும் அது அவனோட கார் தான். நான் அவனை முன்னாடியே பாத்திருக்கேன் அபி. உன்னோட ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்க்கு நான் வந்திருந்தேன்ல, அப்போ தருண் அங்கேயும் இருந்தான். நான் அவன்கிட்ட பேசணும்னு நினைச்சேன், ஆனா நான் பேசல. இவ்ளோ பெரிய உலகத்துல அவனை எங்கேயும் போவேனான்னு நான் எப்படி சொல்ல முடியும்? அதனாலதான் நான் அவன்கிட்ட எதுவுமே பேசல. ஆனா அவன் நம்ம வீடு வரைக்கும் வருவான்னு நான் நினைக்கவே இல்ல. நான் எதுக்காக நேஹாவை இங்க இருந்து ஹாஸ்டலுக்கு அனுப்பின தெரியுமா? தருணை விட்டு அவ தள்ளி இருந்தா அவ தருணை மறந்துருப்பான்னு நினைச்சேன். நான் நினைச்ச மாதிரி எதுவும் நடக்கல. அபி. அவளை கூட்டிக்கிட்டு போயிட்டா. இதுக்கெல்லாம் காரணம் அவன் தான். அபி, நேஹாவை எப்படியாவது காப்பாத்து. என் நேஹாவை என்கிட்ட எப்படியாவது சேர்த்துரு. அண்ணி நீங்க சொல்ற தருண் கிங்கோட தம்பி. கிங்குக்கு சம்பந்தப்பட்ட வேலை எல்லாம் அவன் தான் பாத்துக்கிறான். கிங்கோட தம்பியா? அப்படின்னா நீ கிங்கோட வீட்டுக்கு போயே தருண் அங்கதான் கூட்டிட்டு போயிருப்பா. பிரபா இந்த விஷயத்தெல்லாம் என்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கலாம். எனக்கே தெரியாதா அபி? இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு இப்பதான் தெரியுது. அபி, ஆக்சுவலி இந்த விஷயம் எனக்கு, என் வீட்டுக்காருக்கு, என் அத்தைக்கு மட்டும் தான் தெரியும். அபி ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோ. நான் அவளோட அம்மா. என் மகளுக்கு எந்தவித அவமானமும் வரக்கூடாதுன்னு நினைச்சேன். அதனாலதான் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா பிரச்சனையே இருக்காதுன்னு நினைச்சேன். ஆனா இப்படி நடந்துருச்சு. அட கடவுளே, இந்த விஷயம் வெளியில இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிரும். ஆனா இது மீடியாவுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிரும். இது மாதிரி பெரிய குடும்பத்தோட சேர்ந்த பொண்ணு ஒரு பையனோட ஓடி போயிட்டான்னு சொல்லுவாங்க. இந்த பாட்டி அவ ஓடி போகல, அவளை கிட்னாப் பண்ணிருக்காங்க. அந்த தருண் அவன் தான் இதுக்கெல்லாம் காரணம். நம்ம வீட்டு பொண்ணோட மனசை அவன் மாத்தி இருக்கான். நேஹா கிட்ட நமக்கு எதிராக பேசி அவ மனசை மாத்தி கூட்டிட்டு போயிட்டா. இல்லனா அவ போயிருக்க மாட்டா. அபி, அந்த தருண் கண்டிப்பா அவளை கிங் வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போயிருப்பா. நீ போய் நீ அவளை கூட்டிட்டு வாயே ப்ளீஸ். நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் நீ நேஹாவை கூட்டிட்டு வா. எப்படியாவது கூட்டிட்டு வந்துரு. என் மகளை கூட்டிட்டு வந்துரு அபி. அண்ணே நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போயிருப்பா. நான் பாத்துக்கிறேன். நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. இந்த வீட்ல நேஹா கல்யாணத்தை பத்தி யாரும் பேசக்கூடாது. அவளுக்கு இன்னும் கல்யாணம் பண்ற வயசு வரல. அபி நானும் உன் கூட வரேன். இல்ல நீ வீட்லயே இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். இந்த பாட்டி என்னோட நேஹா அவ ரொம்ப சின்ன பொண்ணு. அவளுக்கு ஒருவேளை ஏதாவது தப்பா நடந்துருச்சுன்னா ப்ளீஸ் அவளை எப்படியாவது வீட்டுக்கு வர வச்சிருங்க. வாவ், பிரக்யா அபியோட லவ் ஸ்டோரிக்கு நடுவுல கிங்கோட தம்பிக்கும் அபியோட அண்ணன் பொண்ணுக்கும் லவ் வந்துருச்சு. செம்ம ட்விஸ்ட்.
நீயா? இந்த நேரத்துல யார பக்கம் வந்திருக்க? அவ எங்க? யாரு? ஹலோ, இங்க பாரு. ஹலோ, நீ எப்படி உள்ள போகலாம்? நீ யார தேடுற? நானே அவளை தேடிக்கிறேன். அவ பயந்து போய் எங்கேயோ மறைஞ்சிட்டு இருப்பா. ஏய், யாரு பயந்து போயிருப்பா? நீ யார பத்தி பேசிட்டு இருக்க? நீங்க கவலைப்படாதீங்க, இது என்னோட பர்சனல் விஷயம். நான் எப்படி சும்மா இருப்பேன்? அட, ஒண்ணுதான், நில்லுங்கறல. நீ இப்படி உள்ள போக கூடாது. என்ன விஷயம்னு என்கிட்ட சொல்லு. எனக்கு புரியுது. இவன் யாரை தேடுறான்னு இப்பதான் புரியுது. ஆனா கிங் தான் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான். பிரக்யா என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு அவனுக்கு புரியவே இல்ல. அவனுக்கு தெரியாம இவங்க 2 பேரும் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. சீ. ஆனா இந்த தடவை நான் சும்மா இருக்க மாட்டேன். இப்பவே கிங்க்கு ஃபோன் பண்ணி நான் எல்லா விஷயத்தையும் சொல்ல போறேன். அவன் இல்லாத நேரத்துல வீட்டுல என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்ல போறேன். கையும் களவுமா பிரக்யாவை பிடிச்சாதான் அவனுக்கு எல்லாம் புரியும். வெங்காயம் போடவே இல்லையா? அவ எங்க இருக்கா? உன் கையில என்ன பட்டுடுச்சு? ஏன் நீ இப்படி எல்லாம் பண்ற? எனக்கு ஒண்ணுல சொல்றேன். என்ன பட்டுடுச்சு பாரு. உன் கவனம் எங்க இருக்கு? எப்படி அடிச்சு பாரு. நீங்க திடீர்னு வந்ததும் நான் பயந்துட்டேன். அதான் என்ன எவ்வளவு ஈஸியா சொல்ற. பிரக்யா எந்த ஒரு காரியம் பண்ணாலும் சரி, அவகிட்ட நீங்க கேள்வி கேட்காதீங்க. அவளுக்கு எப்பவும் நீங்க சப்போர்ட்டாவே இருங்க. காதலுக்கு தகுதியானவங்க மேலதான் முழு நம்பிக்கை வைக்கணும். ஆனா பிரக்யாவை பொறுத்த வரைக்கும் உன்னோட நம்பிக்கைக்கு மரியாதையே இல்ல கிங். நான் சொல்லும் போது நீ கேட்கல. ஆனா உன் கண்ணால எல்லா விஷயத்தையும் பார்த்தாதான் உன்னால நம்ப முடியும். பிரக்யா உனக்கு தர வேண்டிய காதல இப்ப யாருக்கு கொடுத்துட்டு இருக்கான்னு பாரு. இந்த தடவை நான் உனக்கு புரிய வைக்க மாட்டேன் கிங். உனக்கு அதை காட்டுவேன்.
இன்னைக்கு இவங்களை கையும் களவுமா பிடிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். தேங்க்யூ. இந்த தேங்க்யூ சொல்ற பழக்கத்தை விட்டுட்டு வேலை பண்ணும்போது கவனமா இருக்க கத்துக்க. நீங்க திடீர்னு இங்க எதுக்காக? அதுவா தருண் எங்க? அவன் மிஸ்டர் கிங் கூட ஏதாவது மீட்டிங்ல இருப்பான். இல்ல, அவன் நேஹாவை கூட்டிட்டு ஓடிட்டான். என்ன என்ன சொல்றீங்க? அதாவது தருணும் நேஹாவும் என்ன? ஆக்சுவலி நானும் பிரபாவும் ஒரு கான்சர்ட் விஷயமா வெளியே போயிருந்தோம். அந்த நேரத்தில் மைத்திலி அண்ணி தருணையும் நேஹாவையும் ஒன்னா பார்த்துருக்காங்க. அவங்க காதலிக்கிறாங்கங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால தான் மைத்திலி அண்ணி நேஹாவை ஹாஸ்டலுக்கு அனுப்பியிருந்திருக்காங்க. இந்த விஷயம் ராஜண்ணாவுக்கும் அவங்களுக்கும் பாட்டிக்கும் மட்டும்தான் தெரியுமா. இன்ஃபேக்ட் இதனால தான் மைத்திலி அண்ணி நேஹாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அவளை பொண்ணு பார்க்க வீட்டுக்கு ஒரு ஃபேமிலியும் வந்திருக்காங்க. இந்த விஷயம் தருணுக்கு தெரிஞ்சதுனால அவன் நேஹாவை கூட்டிட்டு போயிட்டான். உனக்கு இதை பத்தி தெரியாதா? தருணோட அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க கிட்ட கேட்போம். நான் போய் பேசுறேன். கேஸ் விட்டு